ஆண் பெர்ஃபார்மர்லாம் எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. ஏன்னு தெரியுங்களா, இந்த மைக் இருக்குல்ல, இதை கூட ஆன் பண்ணாதான் பேச முடியும், பெண் பண்ணா பேச முடியாது. இந்த மைக்கு சவுண்ட் வருதுல்ல, இந்த மைக்கு சவுண்ட் கூட ஆம்பளி பயிர்ல தான் வரும், பொம்பளி பயிர்ல இருந்து வராது. கடைக்கு போனா கூட ஆம்லேட் தான் சாப்பிட முடியும், பொம்பளைட்டுன்னு ஒன்று கிடையாது. அதெல்லாம் விட சிறப்பு என்ன தெரியுங்களா, அவசர ஊர்திக்கு கூட ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சான், பொம்புலன்ஸ் வைக்கல. ஏன் பொம்புலன்ஸ் பேர் வைக்கல? ஏன் வைக்கல தெரியுமா, சிவி சிங்காரிச்சு அது வர்றதுக்குள்ள இவன் சீவன் போய் சேர்ந்து. நீங்க நினைக்கலாம் பென் டிரைவ்ல தானே 3000 பாட்டு ஏத்துறாங்கன்னு, அதனாலதான் அதுல வைரஸ் வருது. லவ் எப்படி தெரியுமா பண்றான், ஒருத்தர் காதல் கவிதை எழுதுறான். எப்படி தெரியுமா, நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ என் எதிர்விட்டு சண்முகத்தோடு போய்விட்டாய். இன்னொருத்த காதல் கவிதை எழுதுறாங்க, கண்ணே நான் உன் கணவனாக வரட்டா, இல்லை உன் கணவன் போன பின்னே வரட்டா. எவ்வளவு மோசமான காதல் கவிதை எல்லாம் இருக்கு. நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இல்லை சாதாரண லவ்வாங்க. முதல்ல லவ் லெட்டர் எழுதி ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்த ஒரு பிள்ளைக்கு கொடுத்தேன். பழக்க தோசையில் அவ பாவி மவ 10 ஜெராக்ஸ் எடுத்து என் கையில கொடுத்து போயிட்டா. சரி என்ன பண்றது, முதல்தான் ஒர்க் அவுட் ஆகலன்னு ரயில்வே டிக்கெட் கவுண்டர் ஒரு பிள்ளை வேலை பார்த்து அதுகிட்ட கொடுத்தேன். வெயிட்டிங் லிஸ்ட் 23 போட்டு கொடுத்தேன். 22 பேர் காணா முன்னாடி. ஆண்கள் மனசுக்கு பெண்கள் மனசுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம், ஒரு தீபாவளி வருது, ஒரு பண்டிகை வருதுன்னு வச்சுங்களேன், பெண்கள் எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, எங்க நகை வாங்கலாம், எங்க தோடு வாங்கலாம், எங்க செருப்பு வாங்கலாம், எங்க ஜவுளி வாங்கலாம். ஆண்கள் எப்படி, நாங்க எப்படி யோசிப்போம், எங்க கடை வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க வாங்கின கடனை கொடுத்து உதவலாம். அப்படிதானே அச்சய திருதைன்னு ஒரு நாள் வருதுங்க, அன்னைக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம், நம்ம எல்லாம் வேஸ்ட். அன்னைக்கு அவன் பொண்டாட்டிய ஜிஆர்டி தங்கமலைக்கு கூட்டு போயிருக்கேன். என் முத பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன், என் தங்கச்சிக்கு 1 பவுன் எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலான் இருக்கீங்கன்னு கேட்டா, நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். நான் ஊரை பத்தி பாடு, உனக்கு 100 ரூபா தரேன் இருக்கான். உடனே அவரு உங்க ஊர் என்னன்னு கேட்டிருக்காரு, திருப்பதி இருக்காரு. அவர் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, தினமுனை மனம் காணும் சீனிவாசா. 100 ரூபா கொடுத்தாரு, வாங்கிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், எங்க ஊரை பத்தி பாடு, நான் உனக்கு 100 ரூபா தரேன், உங்க ஊர் என்ன, அவர் குற்றாலம், குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, அவர்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டாரு. அப்பதான் ஒரு சேட்டு வந்தார், நம்பில் ஊரை பத்தி நிம்பில் பாடுறான். சேட்டு 1000 ரூபாய் தர்றான்னு. சேட்டு 1000 ரூபாய் தரணும், இவருக்கு உடனே மகிழ்ச்சி. சரி 1000 ரூபாய் வருதே, உங்க ஊர் என்ன சேட்டு. அப்பதான் அவர் பாம்பேன்னார். இவர் ஆரம்பிச்சார், நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. சேட்டு 2000 ரூபாய் கொடுத்தார். ஏன்னா எல்லாரையும் ஒரு வரி தான் பண்ணேன், எங்க ஊரை பத்தி நிறைய தடவை பண்ணேன். ஊர்ல ஒரு அப்பாங்க அப்படி படிக்க வச்சார் பையனை. நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் ஆயிட்டான், முத கேஸை என் மேலதான் போட்டிருக்கான், சொத்தை பிரிச்சு கொடு. இன்னொரு அப்பா பயங்கரமான ஆள், அவருக்கு 2 பசங்க. முத பையன் டாக்டர் ஆக்கினார், 2வது பையனை இன்ஜினியர் ஆக்கினார். முத பையன் கல்யாணம் முடிச்சார் 28 வயசுல. வந்தான், அப்பா 28 வயசு வரைக்கும் என்ன காப்பாத்திட்டேன், இனிமே நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பலன்னு போயிட்டான். இன்னொரு பையன் வந்தான், அப்பா எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அண்ணன் மாதிரி நான் துரோகி இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், நீ வெளியே போன்ட்டான். இன்னும் சில பேர் இருக்காங்க, நேரம் வருவான், அப்பா நான் 100க்கு 100 மார்க் வாங்கினா உனக்கு என்னப்பா வரும், அவர் சொல்ல ஹார்ட் அட்டாக்கே வரும்டா, அதனாலதான் 30 வாங்கினேன். வந்து போயிட்டீங்களா. இந்த மைக்கோட ஒயர் இருக்குல்ல, இது காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம், மஞ்ச கைத்துல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம். இது தொட்டா சாக்கடிக்கும், அது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும். மிஸ்டர் பழனி, உங்களோட நிறத்துக்கான காரணம் எனக்கு புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில ஷாக்கு மட்டும் தான் அடிச்சிருக்கு போல இருக்கு. எப்பவுமே ஷாக்கு தான். சொல்லுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, ஒரு திருவிழா காலங்கள்ல ஒரு மஞ்சள் கைத்தெடுத்து கையில கட்டினா அது காப்பு. அதுவே ஒரு பொண்ணு கழுத்துல கட்டினா அது நமக்கு நாமே வச்சுக்கலாம். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போனா ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க. பெண்கள் எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, அந்த பொண்ணு புடவையை பாரு சூப்பரா இல்ல, அந்த பொண்ணு நகையை பாரு நெக்லஸ் போட்டுக்கோடி, அந்த செருப்பை பாரு சூப்பரா இருக்கு. ஆனா தனித்தனியா யோசிப்பாங்க சார். நாங்க எப்படி தெரியுமா யோசிப்போம், அந்த பொண்ணே சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு பாரபட்சமே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. அந்த பச்சை கலர் சுடிதார் சம மாப்பிள, அதை விட நீல கலர் மாறா, அந்த
என்னடா அதுல நம்மால் நண்பா இருப்பான். நாம கல்யாணம் நடத்த முடியும், நீங்க எல்லாம் எங்கடியும் போயிருந்தீங்க. கல்யாணம் பண்ண புதுசுல எப்படி பேசுவான் தெரியுமா? பொண்டாட்டிய பார்த்து, உன் கண்ணு இருக்கே திராட்சை மாதிரி, உன் கண்ணம் மாம்பழ கண்ணும், கால்கள் வாழை தண்டு, இருக்க வளருவான் நம்மால. நீங்க மட்டும் நான் அப்படியே மாறலாம் விரிஞ்சு அப்படியே ஆணழகம் மாதிரியே அழகா இருக்குங்க. ஒரு 6 மாசம் ஆகட்டுமே இந்த கண்ணி திராட்சைன்னு சொன்னான். அவன் தான் போடி முண்டக்கண்ணி முண்டக்கண்ணிமா. இந்த மாறலாம் விரிஞ்சு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போயாட்டோக்கு கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுவானே, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைம்மா. ஒரு 6 மாசம் ஆகட்டும், அவளே ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தம்பிட்டு. ஒரு ஊர்ல 4 லூசு நீ லூசுன்னு 2 பேர் இருந்தான். அதுல நீ லூசு வெளியில் போயிட்டான். வீட்டுல யார் இருப்பா? 4 லூசு. நீ லூசுதான். இதெல்லாம் சொல்லாது. வேற ஏதாவது கேளுங்க நீங்க சும்மா. சரி, அப்ப அடுத்த கேள்வி கேட்கணுங்கிறீங்க. ஆமா, அடுத்த சரி, கேள்வி. ரைட். அப்ப அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்போம். ஒரு ஊர்ல மறுபடியும் சொல்லுன்னு ஒரு மாடு இருந்தது, மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு ஒரு மாடு இருந்தது. 2 மாடும் குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. இந்த மறுபடியும் சொல்லுங்கிற மாடு செத்து போச்சு. எந்த மாடு செத்து போச்சு? மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மாடு இருந்தது. ஒரு மாட்டு பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு மாட்டு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். 2 குளத்துக்கு தண்ணி குடிக்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தாலும் நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இருட்டில் நான் தெரிய மாட்டேன். போன வாரம் வரைக்கும் இந்த டெக்னாலஜி ஓகே ஆச்சு. இந்த வாரம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சா, அவன் சிக்கனாவை தூவி அடிக்கிறாங்க அங்கங்க பழைய பள்ளி. பட் இருந்தாலும் ஆனா நீங்க ஒரு திறமைசாலி, நானும் ஒரு திறமைசாலின்றது நம்ம செட்டையிலே தெரிஞ்ச. நீங்களும் பச்சை, நானும் பச்சை. ஆனா நான் பச்சையா பேச மாட்டேன். சத்தியமா ஒரு பொம்பளை போன உடனே 5 நிமிஷத்துல ஒரு புடவை எடுத்துட்டுனா சத்தியமா அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். நான் புரியலீங்களா சொல்றது? 5 நிமிஷத்துல எடுத்துட்டுனா அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி எல்லாம் சத்தியமா என் தங்கச்சிக்கு எடுத்தா 2 நிமிஷத்துல எடுப்பானே, அவளுக்கு எடுக்க 2 நாள் ஆகும். இன்னும் உண்மையாவே யோசிச்சு பாருங்க. ஒரு புதுசா ஒரு சாரி கட்டிட்டுமே ஒரு அம்மா, அந்த தெருவுல 4 தடவை நடக்கும். இப்படி பாத்துருக்கீங்களா? 4 தடவை இப்படி நடக்குங்க. அதை யாராவது ஒருத்தங்க கேட்கணும். கேட்கலன்னா செத்துரும். நம்ம பொம்பளை கேட்காது, திரும்பிக்க புருஷனை சாவடிச்சிரும். ஆமாங்க, கேட்கலன்னா. அதுலயும் சில பொம்பளைங்க இப்ப இதுவே கேட்கலன்னு வச்சுங்க, இதுவே ஆரம்பிக்கும். புதுசு கட்டினா உறுத்துது இல்லக்கா அப்படின்னு ஆரம்பிக்கும். உடனே அதுக்கு அந்த பொம்பளை என்னவா சொல்ல, புதுசா அடிக்குது, ஆடி தள்ளுபடியில வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சேன், சாணி கலர்ல இருக்கு அப்படின்னு. இறக்க குணம் என் மனைவிக்கு இருக்க மாதிரி இறக்க குணம் யாருமே கிடையாது. இறக்க குணம் சத்தியமான. என்னை அடிச்சுட்டு உட்காந்து அழுவா பாருங்க. என் மனைவியை பத்தி ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான. சபாஷ். நான் கிழிச்ச கை தட்ட மாட்டீங்களா நீங்க? கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டறதுன்னு போயின்னே இருப்பான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்ல. மனிதனுக்கு பிரச்சனை என்று ஒன்று இல்லை, என்னால் கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. என்ன பெரிய சிறப்புன்னா, வழக்கமா சொல்றதான், ஒரு கை நீங்கள் நீட்டி உதவி செய்தால் அவர்கள் 2 கை எடுத்து உங்களை கடவுளாக வணங்குவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். எங்க ஊர்ல ஒரு 4 பெண்கள் பேசிக்கிட்டாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த கொத்தனார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தப்பா போச்சுடின்னு. ஏண்டி, அவன் தப்பு பண்ணா பூசி மொழிகிறாண்டி, நான் தப்பு பண்ணா ஊடு கட்டி அடிக்கிறாண்டின்னு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நீயாவது பரவாயில்ல, நான் ஒரு ரேஷன் கடையில் வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டேன்னு எப்போ பார்த்தாலும் எடைய குறையுனே சொல்றாண்டி. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நீயாவது பரவாயில்ல, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில் வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டேன்டி, டைனிங் டேபிளில் தாண்டி சாப்பிட்றான், தட்டில் சோறை போட்டு வச்சா கூட குழம்பு வேணும்னா மேலே கேட்க மாட்டேன்டி, டேபிளுக்கு கீழேயே கேட்குறாண்டி. மூணும் சேர்ந்து ஒரு அம்மாட்ட கேட்டுச்சு, எங்கள் வீட்டுக்காரா பரவாயில்ல, உங்கள் ஊருக்காரு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்க்குறாரு, எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்குறாத்தா? 9 மணிக்கு வர்றான், 9:30 மணிக்கு பாயை விரிச்சு போட்டு இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவடைந்தேன்னு தூங்கிறாங்க. 30 வருஷம் ஆச்சுங்க. செல்போன் படுத்துகிற பாட்டு இருக்குல்ல, போன வாரம் வரைக்கும் 2 செல்போன் வச்சுருந்தேன் பாலாஜின்னு. இந்த வாரம் எரிச்சு விட்டேன். ஏன் தெரியுமா? என் கொண்டாட்டி அதில் புருஷன் 1 புருஷன் 2ன்னு போட்டிருக்காயா. 2 நம்பர் வச்சிருந்தா 2 நான் போடுறது. இந்த செல்போன் பேசுறத பாத்தீங்கன்னா எங்கெங்க உட்காந்து பேசுறான் தெரியுமா? நம்மால் செல்போன் இல்லாம வெளியும் போறதில்லைங்க. அன்னைக்கு திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒருத்தன் உள்ள உட்காந்து கக்கூஸ்குள்ள பேசுறாங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் மாப்பிள்ளை. வெளியே என்ன உடச்சுட்டாங்க கதவை. 1 வாரம் என்ன பண்ணுவாங்க?
அன்னைக்கு வேலூர்ல ராத்திரி 12 மணிக்கு பஸ் கிளம்புதுங்க. ஒரு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து ஐயோ அப்புறம் நான் பாருங்க டிரைவர் பிரேக் அடிச்சு 3 பேருக்கு பள்ள காணுங்க. 2 பேருக்கு மூக்கு வழியா கொட கொடன்னு ரத்தம் ஊத்து பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. இந்த போன் பேசுறவன் சொல்றான் இங்க ஒரே சத்தமா இருக்கு மாப்பிள்ள அப்புறமா சத்தத்துக்கு காரணமே இவன் தான். இவன் சொல்றான் சத்தமா இருக்கு மாப்பிள்ளன்னு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா சார்? கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு வாழ்கிறவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். அருமை 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 சூப்பர் அருமை. உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாத்தா பாட்டி அம்மா அப்பா உறவுகளோடு வாழ்கிறவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நிச்சயமா சொல்றேங்க, கல்யாணங்கிறது உண்மையாவே சொல்றேன், என் மனைவி மாதிரி உண்மையான ஒரு அற்புதமான பிறவியை உலகத்திலேயே பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன். நான் இங்க நிகழ்ச்சி வந்திருக்கேன்ல, 3 மணிக்கு போவேன், 4 மணிக்கு போவேன், 5 மணிக்கு போவேன், அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பா சார். அப்படி ஒரு மனைவி எங்க பாத்துருக்கீங்களா நீங்க? உண்மையாவா? எழுந்திரிச்சு கை தட்டினீங்க. நான் உண்மையை சொல்றேன், நான் போய் தான் சமைக்கணும். போன உடனே சமைச்சிருவேன். அவ்வளவு மானம் கட்டவன் நான் பாலாஜி. நான் பாலாஜி மானம் கட்டவன் நான் சொல்லணும். நான் என் வாயால சொல்லுவேன். நானு இப்படி சொல்ல மாட்டேன். போன உடனே சமைச்சிருவேன். அரை மணி நேரம் பாத்திரம் விளக்குவேன். பாலாஜி விளக்குவானா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் பழனி. 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 ஆனா என்ன கண்ணாடியில பார்த்தா மாதிரியே இருக்கு. எங்க தாத்தாவோட பெருமையை நான் முதல்ல சொல்றேன். எங்க தாத்தா இருக்காரு, ரொம்ப அற்புதமான மனுஷங்க. 12 புள்ள இருக்கு. எங்க தாத்தாட்ட கேட்டேன், பரவாயில்லையே 12 புள்ள பெற்றிருக்கீங்களா? அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. என்ன விஷயம்னா அவர் சொன்னாரு, என் பங்காளி 11 பெத்தாண்டா, அவனை கிராஸ் பண்ணி காட்டணும் 12 பெத்தாண்ட. போட்டி எதுல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது கூட பரவாயில்லைங்க. ஆனா எங்க தாத்தாவுக்கு தமிழ் பற்று அதிகம். என்ன பேர் வச்சாரு தெரியுமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசின்னு எல்லாம் 12 மாசத்து பேரையும் வச்சாருங்க. நான் உடனே கேட்டேன் எங்க தாத்தாட்ட, 13 எதுவும் ட்ரை பண்ணலையான்னு. காலண்டர்லயும் மாசம் இல்ல, பாட்டியும் மாசம் ஆவலடான்னு. காதலிச்சு பாருங்க, கால் தரையில நிக்காது, பர்ஸ்ல காசு நிக்காது, செல்போன்ல சார்ஜ் நிக்காது, கன்ஃபார்மா நீ நடுத்தருவுல நிப்ப. நடக்குதா இல்லையா? இல்ல அதான் என் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். காதல்ங்கிறது கார் மாதிரியா, இருக்கிறவனுக்கு செலவு, இல்லாதவனுக்கு கனவு. இன்னொரு தலைப்பு தானே, காதல்ங்கிறது கருவாடு மாதிரியா, ஊரே 4 நாள் அவன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். நடக்குதா இல்லையாங்க? ஆனா உண்மையா சொல்றேன், இன்னைக்கு காதல் கவிதை பிக்கிறான் சார் நம்மால். அன்பே நீ உயிர் எடுத்து நான் மெய் எடுத்து இடையில் அப்பந்தான் ஆயுத எழுத்து. இன்னும் நம்ம லோக்கலா எழுதா, ஊசி போன வடையை பிரிச்சா உள்ளே தெரியும் நூலு, அந்த நூலை போல ஒல்லியா இருப்பா நான் லவ் பண்ற ஆளு, நான் லவ் பண்ற ஆளு. சொல்றேங்க, காலேஜில் நான் 15 வருஷமா பாடம் நடத்தின வாத்தியாரா. அன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறேங்க, உலகம் ஒரு நாடக மேடை, அது நாமெல்லாம் நடிகர் தானே. ஒரு போய் எந்திரிச்சான், நான் கூட வாத்தார், நான் கூட வாத்தார். ஆமாண்டானே. அப்ப நடிகை நமிதாவை எனக்கு ஜோடியா போடுங்க. என்ன வேலை கொடுக்கலாம் பாருங்க. எனக்கு மனித குரங்கு வால் இருக்கு மாடான்னு திரும்பி நில்லுங்க சார், பார்த்து சொல்றேன். காட்டு பண்ணிய பாத்திருக்கேன்னு ஒரு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். ஒரு பொண்ணு 90 மார்க் வாங்கிட்டு அழுகுது. நல்லா எழுதின வாத்தியார் 90 தான் போட்டிருக்காரு, நல்லா எழுதின வாத்தியார் 90 தான் போட்டிருக்காரு. நம்ம போய் 2 தாங்க வாங்கிட்டார். 2 மார்க் மாப்பிள, 2 மார்க். காலத்தெல்லாம் மாப்பிள பைக்குன்னா ஒரு பைக்குக்கு பேர் என்ன? ஸ்ப்ளெண்டர் பைக். மாப்பிள பைக்குன்னே பேரு. ஆனா இப்ப யாரும் அந்த பைக் வாங்குறது இல்ல. ஏன் தெரியுங்களா? அது சீட்டு சர்பேஸா இருக்கு. எவ்வளவுதான் பிரேக் எடுத்தா அந்த பொண்ணு கிட்ட வர மாட்டேங்குது. இப்ப எல்லாம் அப்பாச்சி பல்சர், இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாலும் அவன் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். பிரேக் எடுத்தா சொயன வருது. புருஷன் அப்படி ஓட்டும் போது கொண்டாட்டி இப்படி புடிச்சிட்டு போதே, புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே பிடிச்சிட்டு போகும். அது என்ன அன்பு பண்பு பாசம் நினைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. உளுந்தா மாவன 2 பேர் உழுவும். இந்த உலகமே ஆண்களுக்கு துரோகம் பண்ணுதுனே. நான் உண்மையா கேட்கிறேன், ஒரு கர்ப்பிணி பெண் வந்தா உண்மையிலே ஒரு 7ஆம் மாசமோ 9ஆம் மாசமோ ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுக்கு சந்தனமும் குங்குமம்லாம் தடவி சேலை கட்டி விட்டு 50 100 காசு வச்சு சீமந்தம் கொண்டாடுறாங்களே, அதுக்கு காரணமான ஆம்பளையால் பக்கத்தில் நிக்கிறானே, அவனுக்கு 10 ரூபா காசு கொடுக்குறாங்களா சார்? ஒரு 50 ரூபா 10 மாசம் ரெடி பண்ணிட்டு மாப்பிள்ள, இந்த 100 ரூபா ஒரு கட்டிங் போட்டு வா சொல்றாங்களா? நியாயமான கேள்வி. அரசாங்கமே துரோகம் பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன், 25,000 ரூபாய் கொடுக்குறாங்களே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, ஒரு அது காரணமான ஆம்பளைக்கு ஒரு 2,500 ரூபாய் கொடுக்குறாங்க.
புள்ள இருக்கானே ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா கூட எத்தனை தீக்குச்சி இருக்குன்னு எண்ணி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருவான். அதுல ஒரு பெருமை இருக்கு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, போடி போக்கத்தவல என் புள்ள இருக்கானே அதுல எத்தனை எரியுதுன்னு கொளுத்தி பார்த்தாண்டி வாங்கிட்டு வருவான். பெண்கள் பிறந்த விட்டு பெருமையை பேசுவாங்க, அதான் எனக்கு பிடிக்காது. எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எங்க ஊர் இருக்க பாலாறும் தேனாரும் ஓடுது, அங்க வரக்காப்பிக்கு வக்கு இருக்காது, போனா அடிச்சு உடுறது. எங்க அப்பா இருக்காரு, நடந்தா ராஜ நட, அவன் கப்பக்கால் பைய, இப்படி நடப்பான் அப்படி நடப்பான். இன்னைக்கு குடிச்சிட்டு என்ன அநியாயம் பண்றாங்க. கடவுள் இறங்கி ஒரு நாள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாருங்க. ஒரு கற்பனை தானே, எல்லாரும் ஆம்பளைங்க எல்லாம் இப்ப டாஸ்மார்க் ஒரு கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இவர் போய் உள்ள போய் பார்த்தாரு, 2 பேர் குடிச்சிட்டு கிடக்கலாம், 2 பேர் மல்லா கொடுக்கலாம், என்ன பண்ண தெரியல. ஏன்னா அவனை கலரா சாப்பிட்றான். கடவுள் நினைச்சார் நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போமே, வா ஒரு புல் வாங்கிட்டு வாடினார். நம்மால் காசுனா கடவுளா இருந்தாலும் காசு கேட்பான் கரெக்டா நம்மால். உடனே அவர் காசு செக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. உடனே ஒரு புல் வாங்கி கொடுத்தா படபடன்னு குடிச்சிட்டாருங்க. சார் ஒரு ஆள் ஒரு புல்லு குடிச்சிருங்க, போதை ஏறலையா சார் அப்படின்னு அவன் இன்னொன்னு வாங்கிட்டு வாடான்னு. என்ன இன்னொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். மறுபடியும் குடிச்சாரு சார். ஒன்னு சார் 2 புல்லு குடிச்சு ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை சார், போதை ஏறலையா சார். இன்னொன்னு வாங்கிட்டு வரான்னு. சார் 2 புல்லு குடிச்சிருக்கீங்க, போதை ஏறலையா சார். அப்பதான் அவர் சொன்னார், உண்மையை சொல்றேன்டா நான் தான் கடவுள்னார். இப்பதான் சார் உங்க லைட்டா ஏறி இருக்கு. நான் வரதட்சணை வாங்குறமே அதுவே தப்பு கிடையாது. என்ன தப்பு கிடையாது? தப்பு கிடையாதுமா. வரதட்சணை வாங்குறது கேவலம். ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றேன்னு தெரியுமா உனக்கு? இப்ப வெள்ள நிவாரண நிதினு ஒண்ணு கொடுக்குறாங்கண்ணே. என்ன கஷ்டம்? வெள்ளங்கிறது ஒரு கஷ்டம், அதனால நிவாரணம் கொடுக்குறாங்க. வறட்சி நிவாரண நிதினு கொடுக்குறாங்க. ஏன்? வறட்சிங்கிறது ஒரு கஷ்டம். சுனாமி நிவாரண நிதினு ஒரு கொடுக்குறாங்க. சுனாமிங்கிறது ஒரு கஷ்டம். ஒரு நாள் வந்த கஷ்டத்துக்கே அவ்வளவு நிவாரண நிதி கொடுக்குதே கவர்மெண்ட். உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறவன எவ்வளவு பெரிய கஷ்டம். 6 மாசத்துக்கு அது பத்தாதுமா. அதுக்கு நீ பிச்சை எடுத்து பொழைக்கலாம். இரு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதனால எங்க வீட்டுக்காரர் நான் எப்பவுமே லவ் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேனே. ஏமா? அவரை நான் ஒரு நாள் கூட கண் கலங்க விட்டதே இல்ல. கண்ணை பொத்திக்கிட்டே தான் சார் நான் அடிப்பேன். கண்ணீர் தண்ணி கீழே வந்துருமோங்கிற ஒரு பயத்திலே கண்ணு பொத்திக்கிட்டே அடிப்பேன் அவரை நான். அதுக்கு நீ மூஞ்ச மூடி இருக்கலாம், பேசாம இருப்பாங்க. சரி விடுமாமா, உன்னை அடிக்கும் போது மூஞ்ச மூடி அடிக்கிறேன். உண்மையாவே சொல்றேன். இப்ப பெண்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? புகுந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா பிறந்த வீட்டுல வந்து சொல்றாங்க, பிறந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா புகுந்த வீட்டுல போய் சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும் 2 வீடு இருக்கு. எங்க பிரச்சனையை நாங்க இன்னொரு வீட்டுல போய் சொன்னா சின்ன வீடு வச்சிருக்கேன் கேட்கல. என்ன நியாயம்? இப்ப குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் என்னென்ன வித்தியாசம்? பொதுவா பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது சனி பயிற்சி, சனி பெயர்ந்து போச்சு. ஆனா போன பொண்டாட்டி 4 நாள் கழிச்சு அவ தங்கச்சியோட திரும்பி வந்தா அதுதான் அத்தானுக்கு குரு பயிற்சி. அப்படிதானே? சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அழகா மனைவி அமைஞ்சா அது சூப்பர், அழகா மச்சினிச்சம் வந்தா அது ஆஃபர். உன் ஊர் அரக்கோணம். ஆமா, அதை வச்சு ஒண்ணு சொல்லவா? அரக்கோணம் பக்கத்துல காட்பாடி. அழகான பொண்ணு பின்னாடி போலாம், மவன நீ டெட் பாடி. அண்ணா உங்க ஊர் ஆவடி, அதை வச்சு சொல்லிட்டா அம்பத்தூர் தான்னா ஆவடி, மவன பொண்ணுகிட்ட மாட்டினா உனக்கு சாவடி. ஆனா சரிண்ணே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம், ஒரு டிவி வாங்கலாம்னு கடைக்கு போனேன். எவ்வளவு பெரிய டிவி தெரியுமா? எத்தனை இன்ச்? ஒண்ணே ஒண்ணுதான் இன்ச்சு. அவனை வாங்கி போனானா? தம்பி, நான் இப்ப டிவில படம் பாக்குறது இல்ல. அவங்க நடிச்ச படம் தான் டிவில வருது. ஆனா அவங்க படம்லாம் செல்போன்ல வந்துருது. தப்பு பண்ணா மனுஷன், தப்பு பண்ணாம திட்டு வாங்குறான். அவன் தாண்டி புருஷன். குடிக்க கூடாதுன்னு வள்ளுவர் சொல்ல கல்லூர் நன்மையில சொல்லியிருக்காரு சார். அதே வள்ளுவர் தான் சொன்னார். என்ன போடுக தண்ணி போடுக, போட்ட பின் ஆடுக அதற்கு தகன். குடிய ஒழிக்கணும்னு அப்பவே காமராஜர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார் குடிச்சே ஒழிப்போம். இவ்வளவு பேசுறல எங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி கட்டி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணும்போது அப்படி என்ன வளர்த்து கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க. வரதட்சணை 10 பவுன் நகை போட்டு 50,000 ரொக்கமா கையில வச்சு தானே வாங்கினேன். எங்க அப்பனை கொஞ்சமாவது மதிக்கிறியாடா நீ? உண்மைதாண்டி, ஃபீல் பண்றேன். வரதட்சணை வாங்காம உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவா. சத்தியமான இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்கல நாட்டுல. துண்டுறதுனாவோ 10 ரூபா பானிபூரி தான். இதுல 16 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுறீங்க. அத கூட நான் விட்டுருவேன். பொண்ணுங்க எப்போ போஸ்ட் போட உட்காந்து லைக் போடுறான்னு காத்துக்கிறான்.
தம்பி 10 ரூபா பொருள் வாங்கிட்டு 16 செல்ஃபி எடுக்கிற. ஆமா. ஆனா நம்ம பசங்க 1000 ரூபாய்க்கு சரக்கு அடிக்கிறாங்க, ஒரு செல்ஃபி போடுறாங்க. சூப்பர்ண்ணே. ஆனா எப்பவுமே எங்க வீட்ல நான் ஒரு புடவை எடுத்தா எங்க மாமியாருக்கு ஒரு புடவை சேர்த்து எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். ச்சே. அவ்வளவு நல்ல புள்ள நானு. சரி, அத போன வாரம் சொல்லுவா. எங்க வீட்டுக்காரர் 5000 பணம் கொடுத்தாரு சார். போய் உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கமா, வரும்போது எங்க அம்மா கொண்டு எடுத்துட்டு வாடி தங்கம், எங்க அம்மா பாவண்டினாரு. விடுங்க தங்கம், இதனால என்ன இருக்குன்னு. எனக்கு ரொம்ப சிம்பிளா வெறும் 4500 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். வெறும் 4500 ரூபாய்க்கு. ஆமா. எங்க மாமியாருக்கு காஸ்ட்லியா 500 ரூபாய்க்கு எடுத்தேன். அது 500, இது 4500. ஆமா. ஆ. வீட்டுக்கிட்ட கொண்டு போகும்போது இந்த பிள்ளை கிழிச்சு அதுல ஒட்டுனே, அந்த பிள்ளை கிழிச்சு இதுல ஒட்டுனே. கொண்டு போய் அந்த லூசிட்ட கொடுத்தேன். அது ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுது, என் மருமக எனக்கு 4500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனா போன வாரம் ஒரு குழப்பம் வந்துச்சு. இதே மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்கா. அது சொல்லியிருக்கு, நீ சிங்கப்பூர்லாம் போற நிசா, 4500 ரூபா புடவை நீயே வச்சுக்கோ, 500 ரூபா புடவை என்கிட்ட கொடுத்து வாங்கிடுச்சு. அம்மா வச்சா நான் ஆப்பு